வணக்கம். நான் இன்னைக்கு சேவ் பூரி பண்ணுறதை பற்றி சொல்ல போகிறேன். நான் வந்து பாம்பேயில் வந்து 25 இயர்ஸாக இருந்திருக்கேன். அங்கே வந்து இந்த சேவ் பூரி வந்து ரொம்ப ஃபேமஸ். நிறைய வந்து நான் அங்கேருந்து கற்றுன்ருக்கேன் இந்த சேவ் பூரி எப்படி பண்ணுங்கிறத. அதே இது நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் வந்து சேவ் பூரி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கை வேக வச்சு அதை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி, ஒரு தக்காளி எடுத்து அதை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது வந்து கடையில் வந்து இந்த இது ஓமப்பொடி கிடைக்கும். அதுக்கு வந்து இங்கே நைலான் சேவுன்னு சொல்லுவாள். ஓமப்பொடி ஆற்றுல இருந்தால் அதை போட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா கடையிலேருந்து வாங்கி இந்த பொடியாக இருக்கும் அந்த ஓமப்பொடியை போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து பூரி, இது பண்ணுறதுக்கு சேவ் பூரி பண்ணுறதுக்குள்ளே பூரி. அதுக்கப்புறம் இனிப்பு சட்னி, உரப்பு சட்னி வந்து நான் அடுத்த இதில் வந்து உங்களுக்கு வீடியோவில் போட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கு வெங்காயம் வேணும், அதுக்கப்புறம் சாட்டு மசாலா வேணும், கரம் மசாலா வேணும். இதை எல்லாத்தையும் வச்சு எப்படி சேவ் பூரி பண்ணுறதுங்கிறத நான் காமிக்க போகிறேன். நான் வந்து இப்போ சேவ் பூரி வந்து ஒன்றா வைக்க போகிறேன், பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கை இந்த பூரி மேலே வைக்கிறேன். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம் இதுக்கு மேலே போட போகிறேன். அடுத்தது வந்து இப்போ தக்காளி வந்து இதுக்கு மேலே போட்டிருக்கேன். தக்காளி போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து அடுத்தது வந்து வெல்லத்தில் வந்து பண்ணியிருக்க புளி, வெல்லம், பேரிச்சம்பழம் அதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து அந்த ஜூஸை விட போகிறேன் நான். அடுத்தது வந்து உரப்பு சட்னி, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கொத்தமல்லி, பூண்டு அதெல்லாம் போட்டு பண்ணியிருக்கேன். அந்த சட்னி அதையும் இதில் போடுறேன். அடுத்தது இப்போ வந்து ஓமப்பொடி எல்லாத்துலேயும் போட போகிறேன் நான். இப்போ வந்து சாட் மசாலா வந்து லேசாக தூவணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழத்தை வந்து லேசாக பிழியணும். சேவ் பூரி ரெடி ஆகிடுச்சு. அதை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குங்கிறதுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட டேஸ்ட் எப்படிங்கிறதுக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட பதிலை ஆவலுடன் எதிர்பார்க்கிறேன். டாட்டா, பை பை, தேங்க்யூ.